இந்தோனேசியாவின் பல நகரங்களில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அங்குள்ள மலேசியர்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் முடிந்தவரை வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இதுவரை எந்த மலேசியர்களும் பாதிக்கப்படவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம், பெக்கான்பாரு மேடானில் உள்ள துணை தூதரகங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. மாணவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் போராட்டங்கள் நடைபெறும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்கும் அமைதி மற்றும் நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி தேசிய ஒற்றுமை, நிலைத்தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் போலி தகவல்களுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் முகமது ஹசான் நினைவூட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.